ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஒரு அட்டகாசமான புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 12th டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். வேகன்சிஸ பொறுத்தவரைக்கும் 1770 வேகன்சிஸ்க்கு மேல இருக்குது. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்க்குலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா, மே மாசம் 3ஆம் தேதி தான் வந்திருக்குது. இவங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப அது என்னென்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் வந்து இதுல வந்து 11 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். இதுக்கு வந்து நம்ம வந்து 12th படிச்சனாலே போதும். அதுக்கு போக இதுக்கு வந்து சம் ஸ்கில்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது போக இதுல ஃப்ரெஷர்ஸ்க்கும் எடுக்காங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஃப்ரெஷருக்கும் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கவுண்டன்ட்க்கு எடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பிகாம் படிச்சிருந்தா போதும். அதுவே செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 3 வருஷத்துக்கான பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஏதாச்சும் படிச்சா எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இருக்காங்க. இதுக்கு வந்து 3 வருஷம் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தமா ஏதாச்சும் படிச்சா நம்ம எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோல வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சா நம்ம எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வந்து படிச்சுக்கணும். அதுவே கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பெட்ரோ கெமிக்கல் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி ஏதாச்சும் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இன்னொன்று வந்து பாய்லர்ல வந்து அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் ஏதாவது கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் முடிச்சுன்னா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பிஎஸ்சி கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம 10th அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ வந்து ஃபிட்டர் ட்ரேட் வந்து நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஆஹ், முடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெமிக்கல் பிளான்ட்ல வந்து அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டரா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வருஷம் பிஎஸ்சியில் மேக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பிசிக்ஸோ, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதாவது குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா பத்திலாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அதை பத்திலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டைரக்டா உங்களோட மார்க் அடிப்படையில் மட்டும்தான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிதான் உங்களை வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு நீங்க என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டைம் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.